சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய அரசியல் வியூக வகுப்பாளர் திருநாவுக்கரசு அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவிற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளின் வெற்றி சதவீதம் திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 31.53% முதல் 39.80% வரையும், தமிழக வெற்றிக் கழகம் 28.82% முதல் 33% வரையிலும், அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 27.38% முதல் 35% வரையிலும், நாம் தமிழர் கட்சி 5% முதல் 8.42% வரையிலும், நோட்டா 2.36% வரையிலும், பிற கட்சிகள், சுயேட்சைகள் 3.82% வரையில் வாக்குகள் பெறும் என்று அவர் கூறினார். கருத்து கணிப்பின்படி எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதியில் பெறும் என்கிற அடிப்படையில் திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 90 முதல் 138 இடங்கள், அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 53 முதல் 70 இடங்கள். தமிழக வெற்றிக் கழகம் குறித்து யூகிக்க முடியவில்லை. நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதி, அதுவும் இழுபறியில்தான் வரும். பிற கட்சிகளுக்கு 73 இடங்கள் வரை இருக்கலாம் என்று அவர் கூறினார். சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் ஆதரவு பெறுவதில் தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்திலும், திமுக 2வது இடத்திலும், நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடத்திலும் இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 18 வயது முதல் 30 வயதிற்குள்ளான இளைய தலைமுறை மனதில் இடம் பிடித்த முதல் 3 தலைவர்கள் பட்டியலில் முதலாவதாக விஜய், 2வதாக அண்ணாமலை, 3வதாக சீமான் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். தாவேகா கட்சிக்கு எந்தெந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது என்ற கேள்விக்கு திமுக, அதிமுக, விசிக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி என்கிற அடிப்படையில் வாக்குகள் பிரியும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2020 சட்டமன்ற தேர்தலையொட்டி 4 கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அது 3 ஆய்வுகள் முன்கூட்டியே விடப்பட்டது. இப்போது 4வது ஆய்வாக 230 தொகுதிகளிலும் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவை இன்றைக்கு நாம் வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 26ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி முடிய 24 புள்ளிகளும் கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்டு தரவுகள் சேர்க்கப்பட்டது. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டி என்ற பார்வையில் பார்க்கிற போது, வரவிருக்கும் 2020 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது 4 அணிகள் உருவாகியுள்ளன. வாக்கள் சிதறுவதால் அது திமுக கூட்டணிக்கே சாதகம் அமையும் என்ற கருத்து முழுமையாக சரியானது அல்ல. திமுக, அதிமுக, தாவேகா ஆகிய 3 முக்கிய அரசியல் அணிகளில் தற்போது திமுக கூட்டணி மிகவும் வலுவானதாக தோன்றுகிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணியும் வலுவான அணியாக பிம்பம் காட்டுகிறது. ஆனால் தாவேகா வலுவிழந்த அணியாக கருதப்பட்டாலும் அது தேர்தல் முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக திமுக கூட்டிலிருந்து 12%, அதிமுக 8.5%, மேலும் நாதாக 2% மொத்தம் 22.5% வாக்குகள் தாவேகா சென்றால் அது ஒரு பெரிய கூட்டணிகளுக்கும் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நிலைமை உருவானால் தேர்தல் முடிவுகள் இழுபறி தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய வாய்ப்பும் மறுக்க முடியாது. இந்நிலை வறுமையானால் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இழுபறி நிலை ஏற்பட்டு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருவரில் ஒருவருக்கு கடுமையான பின்னடைவை அல்லது மிக பெரும் பாதிப்பை தாவேகா தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் என்று பார்க்கிற போது தமிழக மக்கள் மனதை ஈர்த்த தலைவர்களில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்கள் யார் என்று பார்க்கிற போது, முதலிடத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், அதற்கு இணையாக விஜய் அவர்கள், 2ஆம் இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 3ஆம் இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாங்க. இதில் அண்ணாமலை பார்க்கிற போது மாற்றம் என்ற பார்வையில் வருகிற போது அந்த மாற்றத்துக்கான வாக்களிக்கூடிய நபர்கள் அண்ணாமலையை மாற்றத்துக்கான தலைவர் என்று பார்வையில் பார்க்கப்படுறதா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக தமிழகத்தின் கூட்டணி ஆட்சியே வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையான திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 31.53% 39.80% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 27.38% 30% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாதாக கூட்டணி 5 to 8.82% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோட்டா 2.82, பிற 3.81. எந்த கூட்டணிக்கு எத்தனை இடம்? வருகிற சட்டமன்ற தேர்தலில் 210 சட்டமன்ற தொகுதிகளில்
திமுக காங்கிரஸ் விசிக கூட்டணி 90 138. அதாவது தாவேகா ஓட்டுகள் குறைகிற பட்சத்தில் திமுக ஓட்டு அதிகமாச்சுன்னா 156 வரையும் திமுக போறது வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்போதுள்ள சூழ்நிலையில 90 138 சேஃபான இடத்துல திமுக இருப்பதா பார்க்கப்படுது. மீண்டும் ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பாக தான் இருக்கிறது. அதுக்கடுத்து அதிமுக பாஜக பாமக தலைமையான கூட்டணி பார்க்கிற போது 53 70 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா பொறுத்தவரை இந்த தேர்தலை பத்தி இவங்களை கணிக்க முடியல, அன்பிரடிக்டபிளாக பார்க்கப்படுது. நாத்தாக்கா இழுபறி என்று பார்க்கிற போது காரைக்குடியில அந்த 4 முனை போட்டியா இருக்கிற போது திரு டாக்டர் பிரபு அவர்கள் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். அது இல்லாம விஜய் சுற்றுப்பயணம் சேர்ந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மாங்குடி காங்கிரஸை சேர்ந்தவரும் தேர்போகி பாண்டியன் அமமுக கேண்டிடேட் சேர்ந்தவரும் சீமன் அவர்கள் இந்த 4 பேர் போட்டியிடுவதில் விஜய் அவர்கள் சென்று வந்த பிறகு அங்கே தாவேகா வெற்றி பெறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4 முனை போட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல தாவேகா வெற்றி பெற்று அந்த இடத்துல டிவிகே சேர்ந்த டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி வாரியாக கணிப்பு என்று பார்க்கிற போது திமுக 17.70%, தாவேகா 16.32%, அதிமுக 16.20%, காங்கிரஸ் 4.10%, பிஜேபி 3.50%, நாத்தாக்க 6%, பாமக அன்புமணி 2.76%, பிசிக 2%, சிபிஎம் சிபிஐ 1.40%, தேமுதிக 1.60%, சுயாட்சி 3.40%, பிற கட்சிகள் 10.14%, வாக்களிக்க போது 7.04%, தீர்மானிக்கொலை 3.93%, நோட்டா 2 தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஆதரவை பெறுவதில் எந்த 3 கட்சிகள் முன்னிலையில் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற போது தாவேகா முதலிடத்திலும், திமுக 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலும் நாம் தமிழர் இருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 18 முதல் 30 வயதுக்குள்ளான இளைய தலைமுறை அதிகம் கவரக்கூடிய முதல் 3 தலைவர்கள் யார் என்று பார்க்கிற போது திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்களை பார்க்கப்படுறாங்க. விஜய் தாவேகா கட்சிக்கு எந்த கட்சியின் வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 இடங்களை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், 2வது அதிமுக, 3வது பிசிக, 4வது பாஜக பாமக, 5வது நாத்தாக்கா பிடிக்கிறது. வேண்டுமென்றே தேர்தலை முன்வைத்த கணிப்புகளுக்கு மாறாக தேர்தல் பின்பத்தில் மக்களை மையப்படுத்திய நேர்மையான, நடுநிலையான, நம்பகமான, வெளிப்பான, துணிச்சலான கலாய்வுகளாக இதுவரை தொடர்ந்து கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும்.